மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. எவ்வளவு ஈஸியா பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த அதுக்காக நம்ம கஷ்டப்படணும். ஆனா ஈஸியா கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணா ஈஸியா கிடைக்கும். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நம்ம டீமுக்கு தெளிவா சொல்லி கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் லேர்ன் டு லேர்ன், அப்புறம் லேர்ன் டு டீச், அப்புறம் டீச் டு டீச். இத கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுதான் நம்ம பூட் கேம்ப்ல சொன்ன விஷயம். இத நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு டீம் விக்டரியில இருந்து 1000 பேர், மினிமம் 1000 பேர் நம்ம இந்த V20 ஆஃபர்ல அச்சீவ் பண்ண முடியும். இப்ப கூட மேடமோட தலைமையில இருக்கிற டீம் விக்டரியில இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் இதை அச்சீவ் பண்ண முடியும். மேடம் அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எளிமையா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் அழகா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. இதுல யாருக்காவது ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. அதை சொல்லி தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இப்ப இந்த மீட்டிங்ல நீங்க கேட்டா கூட சொல்லி தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த ட்ரைனிங் கேட்ட பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? V20 ஆஃபர்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? பேசுங்க. இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். நீங்க தான் பேசணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். இன்னைக்கு மேடம் கொடுத்த அந்த செக்ஷன் வெரி ஈஸியாகவும் இருந்தது. நம்ம நிறைய அடிக்கடி கேட்கும்போது அது நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கவும் முடியுது. எல்ஓபியில தான் மிகப்பெரிய பணம் இருக்குன்றத தெள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுபடி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஃபாஸ்டாக் உள்ள வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபாஸ்டாக் எப்படி பண்ணணும், ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா, அடுத்தது என்ன பண்ணணும், அதை கொடுத்துட்டு இருக்கோம் சார். வெரி இம்பார்ட்டன்டான செக்ஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி V20ல நானும் 5 crore வந்துருவேன் சார் இந்த மந்த். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட். தேங்க்யூ சார். புஷ்பலதா மேடம், இந்த அளவுக்கு சொல்றதுக்கு எத்தனை பேர் இதுல தயாரா இருக்கிறீங்க? V20 ஆஃபர்ல நான் ரெடி ஆயிட்டேன். 3000 PV நாட் சரண்டர் பேசிக் லெவல். நான் அதை முடிக்கிறதுக்கு இன்னைக்கு தேதி 19 ஆயிடுச்சு. நான் ஏறக்குறைய 1500 PV நான் கிராஸ் பண்ணிட்டேன் சார். மீதி என்னால பண்ண முடியும். இன்னொரு 1500 PV என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் மட்டும்தான் உங்களை அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு அப்படியே நிறைய பேர் இருக்கலாம், இல்ல உங்களை கைட் பண்ண நிறைய பேர் இருக்கலாம். பட் யாரு ஆக்ஷன்ல இறங்கணும், யாரு பேசணும், 1 to 1 யாரு பேசணும், கோ மீட்டிங் யார் பேசணும்? நம்ம தாங்க பேசணும். நம்ம அப்ளைன் கூட வருவாங்க, லைஃப்லாம் கூட வர முடியுமா? ஒரு 2 மீட்டிங் வராங்களா, 3 மீட்டிங் வராங்களா, பெஸ்ட். இன்னைக்கு சில அப்ளைன்லாம் எனக்கு நான் சில பேர் மேடமுடைய அப்ளைன் சில பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட பேசுனது கூட கிடையாது சில பேர். ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேயே எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, எந்த ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. பேச கூட பயப்படுவாங்க. அவங்க எல்லாம் ஃபாரின்ல வந்தா பேசுவாங்க. ஏன்னா என் டவுன்லைன் அப்படின்னு வந்தா பண்ணிக்கிறதுக்காக பேசுவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க கூட ஃபாரின் போகும்போது. ஆனா இந்தியாவில் வச்சு பேச மாட்டாங்க, ஆபீஸ்ல வச்சு பேச மாட்டாங்க. எங்க ஏதாவது சர்வீஸ் கேட்டுருவாங்களோ, எங்க ஏதாவது சப்போர்ட் கேட்டுருவாங்களோ, எங்க ஏதாவது நமக்கு ஒரு மீட்டிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுருவாங்களோன்னு பயப்படுவாங்க மேடமுடைய அப்ளைன்லாம். அதனால நான் மேடமை தவிர வேற யாரையும் அப்ளைன்னு சொல்றதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்கு சொல்லி தர்றதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். செயல்படுறது நம்ம தான் செயல்படணும். ஆக்ஷன் நம்ம தான் இறங்கணும். எனக்கு அவரு ஹெல்ப் பண்ணல, அவருக்கு மேல அவர் இருக்காரு, அந்த சார் ஹெல்ப் பண்ணல, இந்த மேடம் ஹெல்ப் பண்ணல, இது மாதிரி குறை பேசினா நேற்று அப்துல் நபீல் சார் சொன்ன விஷயம்தான். ஒரு நல்ல லீடரு யாரையும் குறை பேச மாட்டாங்க. இன்னைக்கு கூட நான் இப்ப குறை பேசல, நான் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன், தகவல் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும்
யாரையுமே நாங்க சட்டை பண்ணாம தான் நாங்க வளர்ந்துருக்கிறோம். யாரையுமே எதிர்பார்க்காம தான் வளர்ந்துருக்கிறோம். காரணம் என்னன்னா சொல்லி தரதுக்கு மேடம் இருக்காங்க. அப்புறம் நம்ம எதுக்கு? அதாவது நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுற அப்ளைன போய் நம்ம ஏன் தரத்தி பிடிக்கணும்? சொல்லுங்க. இன்னைக்கு அப்புசாமி சார் ஒரு கடை வச்சிருக்காருன்னா டெய்லி காலைல கடையை நானா போய் திறக்கிறேன். இல்ல டெய்லி காலைல அவருக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விடுறேன் நான். சார் கடை திறக்க சார், மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு திருப்பூர் பழனிவேல் சார் போய் ஃபேக்டரியில உட்கார்ந்துருக்கிறாரு. நானா சொல்லி காலைல எழுப்பி விட்டேன். போய் ஃபேக்டரி போய் திறங்க சார்ன்னு. அப்ப இது அவங்கவுங்க பிசினஸ் அப்படின்னும் போது இது என்னுடைய பிசினஸ். காலைல 6 மணிக்கு ஜூம் ஓபன் பண்ண வேண்டியது என் வேலை. இது என் பிசினஸ். என்னுடைய டீம் பார்ட்னர்ஸ், என்னுடைய டீம் விக்டரி, என்னுடைய டீம் விக்டரியில் உள்ள அத்தனை பார்ட்னர்ஸும் ஜெயிக்கணும். அதுக்காக நான் பண்றேன். இஷ்டப்பட்டு பண்றேன். அப்ப நான் காலைல எழும்பணும், காலைல எப்ப எழும்பணும், இதை நான் தான் முடிவு பண்ணணும். என்னுடைய அலாரத்தை நான் தான் செட் பண்ணணும். எத்தனை பேர் அவங்க அலாரத்தை செட் பண்ணி கரெக்டா வேலை செய்றீங்க? டெடிகேஷனா இருங்க. அப்ளைன் இதுக்குன்னு ஃபோன் பண்ணணும். டெண்டல் மேடம் ஃபோன் பண்ணாதான் நான் மார்னிங் செஷன் வருவேன். வெங்கடேஷ் சார் ஃபோன் பண்ணாதான் மார்னிங் செஷன் வருவேன். அப்படின்ற பாலிசில எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேரை தள்ள வேண்டியிருக்கு? நம்ம அப்ளைன் நம்மகிட்ட பேசுற மாதிரி நம்ம டவுன்லைன் 10 பேர்ட்ட நம்ம பேசினா நம்ம டீம் இப்படி வளரும். மார்னிங் செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கா? சொல்லுங்க. எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார். எஸ் சார், எஸ் சார், வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அப்ப அந்த மார்னிங் செஷன்ல நம்ம டீம்ல உள்ளவங்க இருந்தா நமக்கு கிடைச்ச நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அவங்களுக்கும் கிடைச்சு அவங்களும் நம்ம அந்த V20 ஆஃபர்ல அச்சீவ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். நேற்று அஜய் சூப்பரா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. V20 செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்து அவ்வளவு தூரம் அவங்க ஃபேமிலியோட போன விஷயத்த அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட ஏதோ சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசினாரு. அவ்வளவு சந்தோஷமா பேசினாரு. அப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இன்னைக்கு ஒரு செமஸ்டர் முடிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. காலேஜ்ல படிக்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? சில பேர் நான் பாக்குற பிசினஸ் விட்டு நான் வெளியே வர மாட்டேன், அந்த கடையை விட்டு வெளியே வர மாட்டேன், என் வேலையை விட்டு ஒரு நாள் கூட எனக்கு லீவ் போட முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த இதுல வெஸ்டேஜ்ல ஜெயிக்க முடியும்? அன்னைக்கு எம்ஆர்எஃப் போட்டு நான் வெளியே வரல, நான் லீவ் போட மாட்டேன், நான் மீட்டிங் வர மாட்டேன் அப்படின்னு நான் பேசி இருந்தால் இன்னைக்கு ஒரு சாதாரண எம்ஆர்எஃப் தொழிலாளியா தான் நான் இருந்திருப்பேன். 3 ஷிஃப்ட் வேலைக்கு போய் KM மாமன் மாப்பிள்ளையும் அவருடைய பிள்ளைங்களும் அவருடைய பேர பிள்ளைங்களும் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கும் ஃபாரின்ல போய் சுத்தி பார்க்கறதுக்கும் நானும் ஒரு காரணமா இருந்திருப்பேன். அவங்களுக்காக அடிமையா உழைச்சிருப்பேன். அப்படிதான் உழைச்சிட்டு இருந்தோம் விஷயம் தெரியாத வரைக்கும். வெஸ்டேஜ் என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு, 7 எழுத்து மந்திரம், 8வது உலக அதிசயம், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஈஸியான விஷயம். எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸை லீடர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி கத்து கொடுத்து நமக்கு சொன்ன பிறகும் நம்ம ஏன் இன்னும் தயக்கத்துல இருக்கிறோம்? உங்களுடைய டார்கெட்டை வைங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் அழகா சொன்னாரு, கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எப்படி இதை அச்சீவ் பண்ணணும்? அதுக்கு உங்க அப்டேட் கேளுங்க. நான் LOP எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும் கேளுங்க. சொல்லித்தரங்க ரெடியா இருக்கிறாங்க. கூட வந்து உங்களுக்கு கத்து கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா டெய்லி என் கூட வரணும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. கத்து கொடுத்தாங்களா, கத்துக்கிட்டு நீங்க செயல்படுங்க. உங்களுடைய வெற்றிய உங்க அப்ளையரை விட அடுத்த லெவலுக்கு போகணும். உங்க அப்ளையரை விட பெரிய வெற்றியை நீங்க அடையணும். அதை விட அதிகமான செக் வாங்கணுன்றத டிசைட் பண்ணுங்க. அது முடியும். நீங்க முடிவு பண்ணா அது முடியும். உங்களால அது முடியும். இன்னைக்கு எல்லாருமே நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு கண்டுபிடிங்க. வெஸ்டீஜ்ல நான் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் கண்டுபிடிங்க, செய்யுங்க. பேசுனா காசு, பேசலனா லாஸ். பேசணும். பேசுறதுக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுக்கணுமா, இல்ல பேச நமக்கு தெரியாதா, இல்ல இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையும் பேசாம இருக்கிறோமா? கடந்த 3 மாசமா எலெக்ஷனை பத்தி பேசணும்.
எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு அதை பத்தி எவ்வளவு பேசியிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கோம், எவ்வளவு நேரம் ஆர்குமெண்ட். ஒரு சினிமா வந்தா அதை பத்தி பேசணும். பொன்னியின் செல்வன், விக்ரம், எத்தனையோ படங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம லைஃப்ல என்ன மாற்றம் வந்திருக்கு? ஆனா வெஸ்டீஜ பேசினா நம்ம லைஃப் மாறும். நம்ம குடும்பங்கள்ல சந்தோஷம் பெருகும், ஆரோக்கியம் அதிகமாகும். அப்ப வெஸ்டீஜ பத்தி நம்ம பேசணுமா வேண்டாமா? முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ அஜய், இருக்கீங்களா? எஸ் சார், இருக்கோம் சார். கரெக்டு தான் சார் நீங்க சொல்றது. கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறேன் சார். செய்வேன். டெய்லி டெய்லி ஒரு பிரசன்டேஷன் Yes, sir. பண்ணாம தூங்க மாட்டேன்னு முடிவெடுங்க. யாருக்குமே பண்ணலையா, வீட்டுல உள்ள ஆளுங்களையா கூப்பிட்டு பண்ணுங்க. சரிங்க சார். அப்பதான் உங்களுடைய அந்த டெடிகேஷன் வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரியும். அப்பதான் நீங்க வெஸ்டீஜ எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட லவ் பண்ணி பண்றீங்கன்றது அவங்களுக்கு புரியும். அப்பதான் வெஸ்டீஜ் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் புரிஞ்சு அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் டெவலப் ஆகும். உங்களுக்கு ஹோம் மீட்டிங்க்கு, உங்களுடைய ஹால் மீட்டிங்க்கு, உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு நீங்க ஒவ்வொன்றுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா யாருக்குமே, அதாவது ஒரு ஹோம் மீட்டிங் ஏற்பாடு பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல ஏற்பாடு பண்றோம், போறோம், யாருமே வரல, பிரச்சனையே இல்லை, கவலையே படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அவங்க டவுன்லைன் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. ஐயோ சார்ட்ட சொன்னமே 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்கன்னு சொன்னமே, யாருமே வரலையே, இதெல்லாம் நடக்கும். அப்போ டவுன்லைனை உட்கார வச்சு அவருக்கு புரிய வைங்க. இந்த வியாபாரம் இப்படித்தான் இருக்கும். அவர் அங்க ரொம்ப அப்செட் ஆகி போயிருப்பாரு. இந்த வியாபாரம் இப்படித்தான் இருக்கும். ஹோம் மீட்டிங்னா நம்ம கூப்பிட்ட உடனே எல்லாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு புரியாது, இங்க புதையல் இருக்கின்ற ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. இங்க எவ்வளவு வேணாலும் பணம் அள்ளலாம், அள்ளிக்கலான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இங்க சரியா ஒர்க் பண்ணா எத்தனை நாடுகளுக்கு வேணாலும் பறக்கலான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. சாதாரணமா எம்ஆர்எஃப் தொழிலாளியா ஒரு சுத்தி சுத்தி டயரையே பார்த்துக்கிட்டு இருந்தானா இன்றைக்கு 17 நாடுகள் சுத்திட்டு வந்திருக்கேன்னாக்கா அந்த அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால சுத்திட்டு வந்திருக்கிறேன். இங்க அந்த ரகசியம் இருக்குன்றதெல்லாம் சொல்லி சுவிட்சர்லாந்து போறதுக்கு இப்ப தயாரா இருக்கிறேன். எப்போ ஆகஸ்ட் மாசம் வரும் சுவிட்சர்லாந்து போலான்னு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்திலேயே கிரேட் அப்படின்னா லண்டன் போயிருக்கியா, இல்ல லண்டன் போயிருக்கியா, சுவிட்சர்லாந்து போயிருக்கியா, ஸ்பெயின் போயிருக்கியா, ஜெர்மன் போயிருக்கியான்னு கேட்பாங்க. இப்ப லண்டன் போயிட்டு வந்தாச்சு, ஸ்பெயின் போயிட்டு வந்தாச்சு, ஜெர்மன் போயிட்டு வந்தாச்சு, அடுத்த சுவிட்சர்லாந்தும் போகும். அப்போ இந்த வாய்ப்பை யாருங்க கொடுத்தது? இன்னைக்கு ரஷ்யா ஒரு வல்லரசு, மிகப்பெரிய வல்லரசு நாடா இருந்தது, அதையும் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. சைனா அதுவும் போயிட்டு வந்தாச்சு. அப்போ இன்னைக்கு வந்து உலகத்துல உள்ள சொகுசு, உலகத்துல உள்ள பிரமிப்புகள், உலகத்துல உள்ள அதிசயங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை வெஸ்டீஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெஸ்டீஜே ஒரு பெரிய அதிசயங்க. அப்ப இதுக்குள்ள நம்ம இருந்துகிட்டு நம்ம மற்றவங்களை குறை பேசிக்கிட்டு நம்மளும் வேலை செய்யாம, நம்மளும் கத்துக்காம, நம்மளும் கத்துக்கிட்டதை செயல்படுத்தாம அப்படியே அந்த நாலேஜை வச்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உலக பொதுமறை திருக்குறள் நம்மகிட்ட இருக்கு. திருக்குறள்ல நம்ம என்ன நம்ம செய்யறோம்? திருக்குறளை நம்ம முதல்ல கத்துக்கிட்டோமா? திருக்குறள்ல அர்த்தத்தை நம்ம செய்யறோமா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னாரு வள்ளுவர். எனக்கு 1330 குறள்ல எனக்கு பிடிச்ச குறள் இதுதான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இத வெஸ்டீஜ்ல அப்ளை பண்ணி பாருங்க. கடந்த ஒரு 8 நாளா 9 நாளா உங்களை சந்திக்கல. ஆனா அந்த 8-9 நாள்ல நான் 3 ஸ்டேட்ல சுத்திட்டு வந்தேன். கன்னியாகுமரி போனேன், அங்க இருந்து கேரளா போனேன், கேரளால இருந்து வந்து திரும்ப உடனே ஆந்திரா போனேன், ஹைதராபாத் போனேன், போயிட்டு வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து முடியும் அப்படின்னா எப்படி முடியும்? கேரளால வந்து காலைல வந்து இறங்குறேன், சாயங்காலம் இங்க இருந்து ஹைதராபாத் கிளம்புறேன், கோட்டையம் போயிட்டு வந்துட்டு உடனே கிளம்புறேன். இதெல்லாம் எப்படி முடியும்? நம்ம சப்ளிமெண்ட் சரியா எடுத்துக்கிட்டா முடியும். நம்ம எதுக்காக போறோம்?
நம்முடைய போற நோக்கம் தெளிவா இருந்தா அது முடியும். சாத்தியமே, எல்லாமே சாத்தியம். ஒன்ஸ் இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, நான் சென்னையில இருந்து கார் எடுத்தா 10 நாள் கழிச்சு தான் சென்னை வருவேன். அதுக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லா ஏறக்குறைய ஃபுல்லா கவர் பண்ணிருப்பேன். என்னுடைய டீம் மதுரை, கன்னியாகுமரி, சேலம், ஒசூர் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். அப்படிதான் இருந்தது. மாதம் மாதம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தேன். இந்த கொரோனாவுக்கு பிறகுதான் நிறைய கம்மி ஆயிடுச்சு சுத்துறது. ஆனா இப்பவும் டெய்லி நம்ம ஜூம்ல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறோம். அடுத்த புட் கேம்ப் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் எத்தனை லீடர்ஸ் மேடம்கிட்ட அதை பத்தி பேசுனீங்க? புட் கேம்ப் எப்போ வைக்கலாம் மேடம்? எப்படி செய்யலாம் மேடம்? எங்க வைக்கலாம்? எப்படி வைக்கலாம்? என்னைக்கு வைக்கலாம்? யாராவது டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? புட் கேம்போட பெனிஃபிட் என்ன? எல்லாமே சரி. நான் லீடர்ஸ்க்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த கீழே கத்துக் கொடுங்க. நீங்க கத்துக்கலையா கத்துக்குங்க. உங்க அப்ளைனை விடாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, விடாதீங்க. கத்துக்கிற வரைக்கும், உங்களுக்கு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. நீங்க தெளிவாயிட்டீங்களா, நீங்க ஆரம்பிங்க. நீங்க லீடரா மாறுங்க. உங்க டீமுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா நீங்க கத்துக் கொடுக்கிறது ஈஸி. நீங்க தெளிவு இல்லாம இருந்தா என்ன பண்ண முடியும்? எனக்கே ஒழுங்கா சைக்கிள் ஓட்ட தெரியாது, நான் எப்படி இன்னொருத்தருக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்க முடியும்? எனக்கே டிரைவிங் தெரியாது, நான் எப்படி டிரைவிங் கத்துக் கொடுக்க முடியும்? முதல்ல நம்ம தெளிவாயிடணும், அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு V20 ஆஃபர்ல எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த மாசம் உங்களால 1000 PV தான் பண்ண முடியுமா? பண்ணுங்க. அடுத்த மாசம் அதை 3000 PV-யா மாத்த முடியும். ஏன்னா இந்த மாசம் உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிருக்கும். அடுத்த மாசம் அந்த 3 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டே 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைங்க. நீங்க அது இல்லாம 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, 3 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, லைனை ரெடி பண்ணுங்க. ஜூலை மாசம் உங்களுக்கு 2000 PV 3000 PV அசால்ட்டா வரும். ஏன்னா 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்தா 3000 PV வருமா வராதா? எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. ஆவரேஜா எல்லா பிரான்ச் டைரக்டருக்கும் ஆவரேஜா 500 PV 600 PV எல்லாருமே நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் வாங்குறதுக்கு, ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. 700 PV 800 PV கிராஜுவலா நடக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம 3000 PV ஆக்கணும்னா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நம்ம கொஞ்சம் அதுல வேலை செய்யணும். நம்ம ஒர்க் பண்ணா மட்டும்தான் முடியும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான், அது வந்துடும். அது அவரு 500 PV பண்ணுவாரு, இவரு 600 PV பண்ணுவாரு. வழக்கமா அவர் ஒரு 700 PV-ல நிறுத்திடுவாரு அப்படின்ட்டு சில ஸ்டார் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க உழைப்பு என்ன? உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய முயற்சி எவ்வளவு? நம்ம டீம்ல எத்தனை பேரை நம்ம அச்சீவ் பண்ண வைக்க போறோம், அதை டிசைட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். V20 ஆஃபர்ல 5 கோடி ரூபாயில நான் பங்கு வாங்கணும். என் டீம்ல எத்தனை பேர் வாங்க போறாங்க பங்கு? என் டீம்ல எத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன்? அதை எழுதிட்டீங்களா? அந்த ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க டீம்ல எந்த லைன்ல இருந்து யார் யாரு பிரான்ச் டைரக்டர், யார் யாரு சில்வர் டைரக்டர் டிசைட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த மாசம் ஒரு பிரான்ச் முடிச்சா கூட அடுத்த மாசம் உங்களுக்கு கீழே பிரான்ச் கொண்டு வந்துட்டீங்க, அவரை 5 மாசம் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க சில்வர் தான் 5 மாசம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். அவரும் அச்சீவ் பண்ணிடுவார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் அவருக்கு கீழே ஒரு பிரான்ச்சை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு LOB-யே வரும். அவரு சில்வர் மெயின்டைன் பண்ணுவாரு, நீங்க ஆட்டோமேட்டிக்கா சில்வர் மெயின்டைன் பண்ணுவீங்க. சில்வர் வித் LOB மாசம் 30,000 ரூபாய். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? சில்வர் வித் LOB என்னுடைய 5வது மாசம் செக் 28,880 ரூபாய். சாரி, 28,818 ரூபாய். சில்வர் வித் LOB. அன்றைக்கு டீம் பில்டிங் போனஸ் இல்ல. அன்றைக்கு டீம் பில்டிங் போனஸ் இருந்திருந்தால் என்னுடைய செக் இன்னொரு 10,000 ரூபாய் சேர்ந்து வந்துடும். 38,000 ரூபாய் வந்துடும். அன்றைக்கு டீம் பில்டிங் போனஸ் இல்ல. அன்றைக்கு என்னுடைய சைடு வாலி ஏறக்குறைய இன்றைக்கு கணக்குக்கு சொன்னா 6,000 PV-க்கு மேல. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த டீம் பில்டிங் போனஸ் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு PV பண்ணணும்? நம்ம எல்லாருமே சில்வர் டைரக்டர்னா 1800 PV, 2000 PV. இப்ப 2100 PV பண்ணா டீம் பில்டிங் போனஸ் கிடைக்குது. ஏன் 5000 PV பண்ணா யாராவது அடிக்கிறாங்களா? 5000 PV பண்ணி பாருங்க, உங்க செக் எவ்வளவு எகுறுதுன்னு பாருங்க.
இன்னைக்கு டீம் பில்டிங் போனஸ் இருக்குதுக்கு உங்களுக்கு கீழே நீங்க ஒரு லைன்ல 6000 பிவி வருது, நீங்க அது இல்லாம 6000 பிவி சைடு வாலிங் பண்றீங்க, 5 லைன்லயும் 1000 பிவி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய செக் குறைஞ்சது 30,000 ரூபாய் இல்ல 40,000 ரூபாய் வரும். செஞ்சு பாருங்க, அந்த டேஸ்ட பாருங்க. இல்லையா, அது புரியலையா, நீங்களே கணக்கு எழுதி போட்டு கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு என்கிட்ட கேளுங்க, என்ன சார் நீங்க சொன்னீங்களே வருமா, இல்ல உங்க அப்ளைட்ட கேளுங்க, ஏன்னா ரூபன் சார் சொன்னாரு இது நடக்குமா, இது இவ்வளவு கிடைக்குமா, கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றோம், பணம் இங்க நிறைய இருக்கு. பாலி சார் அள்ளி அள்ளி தராரு, அது இல்லாம இப்ப ஆஃபர்ன்ற பேர்ல இன்னும் அள்ளி தராங்க. அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்ன்றத டிசைட் பண்ணுங்க. கடன் பிரச்சனை 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 இதையே பேசிட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு வெஸ்டியில சம்பாதிக்கிற வழியை பாருங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம பிரச்சனையை பத்தியே பேச போறோம்? சம்பாதிக்கிற வழியை பாருங்க, சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிற வழியை பாருங்க. கடவுள் ஒரு அழகான அற்புதமான வாய்ப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி நம்ம செயல்படுத்தணும், எப்படி நம்ம இதுல செயல்படணும், செயல்பட்டால் வெற்றி இருக்கு. சோ இன்னைக்கு மார்னிங் செஷன் மேடம் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு ரொம்ப தெளிவா அழகா கொடுத்தாங்க. ஏன்னா அன்றைக்கு நைட்டு கேட்டதை விட இன்னைக்கு காலைல கேட்கும் போது எல்லாருக்கும் அந்த ஃப்ரெஷ் மைண்ட்ல எல்லாருக்கும் நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சிறப்பா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆல் இதர் தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார்.